உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சது என்னோட முட்டாள்தனம். இதுக்கு மேலேயும் உன்னோட டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்தா என்னோட மொத்த சாம்ராஜ்யமும் ஒன்னும் இல்லாம போயிடும். உன்னோட கண்டுபிடிப்ப என்னோடதுன்னு சொல்லி நான் உன்னை எதிர்த்து நின்னுட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு. அதான் திரும்பவும் ஒப்படைக்க வந்த. இனிமே அந்த இன்ஜினுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமே நான் எந்த காலத்துக்கும் உன் பக்கமே வரமாட்டேன். என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. இங்க இருக்கிற உங்க எல்லார்கிட்டையும் நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அஞ்சலி, என்னை எதிரியா மட்டும் பார்க்காத. என்னை எதிரியா நினைச்சு என் வாழ்க்கையை அழிச்சிடாத. இந்த பிசினஸ்ல நீ நினைச்ச இடத்த அடையணும் அஞ்சலி. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அஞ்சலி, என்னம்மா நடக்குதுங்க? அவ்வளவு பெரிய கிரிமினல் கோடீஸ்வரி, அவ எதுக்கு நம்ம வீடு தேடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறா? அதாம்மா எனக்கும் புரியல. ஆனா இவங்க ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதே. அஞ்சலி, யாரோ அவளுக்கு ஏதோ பிரஷர் பெருசா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவ இந்த அளவுக்கு இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா. எது எப்படியோ உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நம்மளா கவலைப்பட்டு இருந்தோம் இல்லையா, அது திரும்ப ஆரம்பிக்குது. நீ தொலைச்ச எல்லாமே திரும்ப உன் கைக்கு வந்துருச்சு. மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அஞ்சலி. நீ நம்பிக்கையா இரு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அதுவும் விஷயத்துல நடந்துருச்சுமா. கடவுள் உன்னை கைவிடலம்மா.